அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் டிரோன். இந்த வீடியோ ஒருக்கா பாருங்க. அதை வேக வச்ச ஸ்டைல் பாருங்க. இதெல்லாம் போன்ஸ் பட் இதுக்கு யூஸ் இல்லை. நமக்கு தேவை அந்த சாறு தான். மட்டன் சாப்பிட்டா இது ஏறும், சிக்கன் சாப்பிட்டா இது ஏறும், குடல் சாப்பிட்டா இது ஏறும், அது ஏறும், இது ஏறும் சொல்றது வழக்கம் தான். எக்ஸசைஸ் பண்ணணும். நான் பண்றேன்ல, 10 கிலோமீட்டர் இப்ப நடக்கிறேன்ல. இப்ப சாப்பிட்டேன், உள்ள போனோம்னா நடந்துகிட்டே இருப்பேன். உட்காருது எங்க 10-15 கிலோமீட்டர் இப்ப நடக்கணும். வேர்வை 2 லிட்டர் வந்துடும். குழம்பு இருக்குல்ல, உப்பு, புளி, காரம், உரப்பு பிளஸ் வித் ஆட்டுக்காலோட எசன்ஸ் பாருங்க. இதுதான் நமக்கு பிளட் பியூரிபிகேஷன். சுகர், பிரஷர், கிட்சல் எதுவுமே வராது. அப்படி அடிக்கணும். இட்லியை கொலைய வச்சு, பொங்கலை இடையில வச்சு. இவர் எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு விருப்பமான ஒரு காமெடி நடிகர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் எப்படி சாப்பிட்றது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. பட் நீங்கள் நோட் பண்ணீங்களா ஒரு விஷயத்தை? அவருடைய தொப்பை, அதாவது வெய்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பெல்லி என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதை வச்சுக்கொண்டே, அதாவது அவங்களுக்கு தொப்பை இருக்கிற வச்சுக்கொண்டே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்குரிய ரிஸ்கில் நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த வகையில் இவருக்கு இருக்கிற தொப்பையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஒரு ஆணுக்கு தொப்பைய அளவு, அதாவது வெய்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நாங்கள் அளக்கும் பொழுது அவருக்கு 94 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்குரிய சான்சஸ் இல்லை, குறைவு இல்லைன்றே சொல்லலாம். அது சேஃப் என்று நாங்கள் சொல்லலாம். ஸோ 94 தொடக்கம் 102 சென்டிமீட்டருக்கு உள்ளே இருந்துன்னு சொல்லி சொன்னால் ஹார்ட் அட்டாக் வரதுக்குரிய சான்சஸ் கூட, அதாவது நாங்கள் ஸ்லைட் ரிஸ்க்னு சொல்லுவோம். 102 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் சிவியர்லி ஹை ரிஸ்க் ஆன ஆக்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். இதே ஒரு பெண்ணுக்கு நீங்கள் வெய்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது தொப்பையை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 80 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கணும். இது 80 தொடக்கம் 88 இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஹார்ட் அட்டாக்குரிய வர சான்சஸ் ஸ்லைட் ரிஸ்க் அப்படி சொல்லுவோம். 88 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் ஹை ரிஸ்க் ஆன ஆக்கள்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் பொழுது தெரிஞ்சிருக்கும் அவருடைய தொப்பையின் அளவுன்னு சொல்லி. ஸோ தயவு செய்து சாப்பாடுகளை கண்ட்ரோலாக வச்சுருங்க. நீங்கள் என்னதான் சாப்பிட்டாலும், கடலைப்படி சாப்பிட்டாலும் லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக இல்லாட்டி, அதாவது சாப்பிட்ற சாப்பாடுகள் அளவானதாகவும் சரியானதாகவும் இருக்கும். அப்படி சாப்பிடாம விட்டால் தொப்பையை வச்சுக்கொண்டே நாங்கள் சொல்லலாம் எவ்வளவு நாள் ஒரு நபர் உயிர் வாழ்வாங்கன்னு சொல்லி. ஸோ தொப்பை இருக்கிறவங்க கவனமாக நடந்து பார்த்துக்கொண்டு உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்ளுங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்பீங்க, தொப்பை எப்படி குறைக்கலாமான்னு சொல்லி. அதை பற்றின ஒரு விரிவான விளக்கத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். முதல்ல இந்த தொப்பை என்ன சொல்லிச்சுன்னா, தொப்பையில் இருக்கிற கொழுப்பு, அதாவது கொழுப்பு இருக்குது அப்படின்னா உங்களோட உடல் அங்கங்களுக்குள்ள, உங்களோட அங்கங்களை சுற்றி நிறைய கொழுப்புகள் இருக்கும். அதே மாதிரி தான் தொப்பையிலையும் இருக்கு. அப்போ அதை வச்சுக்கொண்டே நாங்கள் சொல்லலாம் உங்களுக்கு ஹார்ட்டை சுற்றி, உங்களுடைய உள்ள இருக்கிற உடல் அங்கங்களை சுற்றி, ஆர்கன்ஸை சுற்றி எவ்வளவு கொழுப்பு இருக்கும்னு சொல்லி. ஸோ இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயம். அடுத்த வீடியோவில் நாங்கள் தொப்பை எப்படி குறைக்கலாம், மாதிரி லைஃப் ஸ்டைல் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்லித்தோன்னா தயவு செய்து ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட. இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என்னுடைய பர்சனல் அப்டேட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் இதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், போய் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு பிரயோசனமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.